பொண்ணுங்க மொத்தம் 8 மாவட்டம் மொத்தம் ரேட் வந்துட்டு போகிறேன். ஆனால் வந்து மற்ற பொதுமக்கள் சாப்பிட்றது வந்து இந்த காலத்தில் அந்த மாதிரி இப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. இப்போ எல்லாம் சாப்பிட்றாங்க. இந்த ரோடு அவ்வளோ நல்லது இல்லை, சுகருக்கு ரொம்ப நல்லது. சார் மேடம் மேடம் கலெக்டர் மேம் பேருங்க மேடம் 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 கலெக்டர் மேம் கொஞ்சம் உள்ள எம்எல்ஏ சார் எம்எல்ஏ சார் மேடம் அந்த சைடு போயிருக்கோம் மேடம். ஓகே ஓகே சார் வெயிட் பண்ணு சார். கத்திரிக்காய் சார் ஒரு கையில் எடுத்து பாருங்க சார். ஃபோன் கொஞ்சம் மிஷின் தெரியலண்ணா மேடம் கொஞ்சம் கரெக்ட் மேம் கொஞ்சம் சார் சார் வேளாண்மைக்கான வேளாண்மை நிதி அறிக்கை தயாரிப்பதற்கான விவசாயிகள் கருத்துக்கள் கொண்டு வருவதுள்ள மாண்புமிகு வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்களே, மாண்புமிகு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களே, மதிப்புமிகு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களே, வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர்களே, வேளாண் இயக்குநர் உட்பட துணைத் தலைவர்களே, வேலூர், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்கள் வருவதுள்ள விவசாய சங்க பிரதிநிதிகளே, உழவர் பெருமக்களே, வேளாண் விமானிகளே, இணை இயக்குநர்களே, துணை இயக்குநர்களே, உதவி இயக்குநர்களே மற்றும் வேளாண் துறை இயக்குநர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேலும் கூட்டத்தில் கலந்து கொண்டு நல்லதொரு ஆலோசனை வழங்க உள்ளோம். ஃப்ரேமில் 4 பேர் வச்சு எடுத்துகிட்டே இருப்பீங்களா? ஃப்ரேமில் 4 பேர் மட்டும் வச்சு எடுத்துருப்பீங்களா? எல்லாரும் சொல்றதை கேட்டுக்கணும் சார். நாங்களும் சொன்னோம் சார், நிறைய கருத்துக்கள் இல்ல. மைக்கிங்க கொடுங்க, மைக்கிங் வாங்கி அவர்களுக்கும் வேளாண் உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களுக்கும் ஆணையர் சட்டத்துறை அவர்களுக்கும் இயக்குனர் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை அவர்களுக்கும் இயக்குனர் வேளாண்மை துறை அவர்களுக்கும் இயக்குனர் தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை அவர்களுக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் தலைமை பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை அவர்களுக்கும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அலுவலர்களுக்கும் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பத்திரிகையாளர்கள் மற்றும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தார் எனும் பழந்தமிழ் வாக்கியத்திற்கு ஏற்ப நாட்டு மக்களுக்கு உணவளித்திடும் உன்னத பணியை தன் உயிராக எண்ணி உழைத்து வரும் நம் விவசாயிகளின் வருமானத்தை பெருக்கிடவும் அவர்களின் வாழ்வாதாரம் மேம்படவும் மண்வள பாதுகாப்பு, இயற்கை மேலாண்மை, இயந்திர பயன்பாடு மற்றும் சந்தை வாய்ப்புகள் உருவாக்குவதன் மூலம் விலை பாதுகாப்பு, மேம்பட்ட தரத்தில் வேளாண் ஈடுபடுவது ஆகியவற்றை உள்ளடக்கிய எண்ணற்ற திட்டங்களை வகுத்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் உறுதி செய்யும் வகையில் அனைத்து தரப்பினர் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப வேளாண்மை நிதி நிலை அறிக்கை தயாரிக்கப்பட உள்ளது.
மேட்டூர் அணையில் போதிய நீர் இருப்பு இல்லாத காரணத்தால் வழக்கமாக ஜூன் 12 திறக்கப்படும் காவிரி நீரை இந்த ஆண்டு திறக்க இயலவில்லை. இருப்பினும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் அறிவுரையின்படி டெல்டா மற்றும் டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு 134 கோடியே 83 லட்சம் ரூபாய் மதிப்பான குறுவை சிறப்பு திட்டம் அறிவிக்கை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. விவசாயிகளின் நலனில் அக்கறை கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடுமையான நிதி நெருக்கடியும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலித்து 14,43,000 விவசாயிகளுக்கு சுமார் 6,000 கோடி ரூபாய் வரை பயிர் கடன் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்கள். புதிதாக இந்த அரசு பதிவேற்ற நிலையில் 2026-27 ஆண்டிற்காக 131,36,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி இலக்காக நிர்ணயிக்கப்பட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளன. இவ்விலக்கை அடைவதற்காக சாகுபடி பரப்பை விரிவுபடுத்தல், உற்பத்தி திறனை உயர்த்துதல் மற்றும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் வகையில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதற்காக உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பிற்காக தேசிய இயக்கம், பயிர் வகையில் தண்ணீருக்கான இயக்கம், தேசிய சமையல் எண்ணெய் இயக்கம், சிறுதானிய இயக்கம் போன்ற திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். தோட்டக்கலை பயிர்களான காய்கறிகள், பழங்கள், மலர்கள் வாயிலாக விவசாயிகள் தொடர் மற்றும் உயர் வருமானம் பெற இயலும் என்பதால் அவற்றின் பரப்பு விரிவாக்கத்திற்கு அதிக ஊக்கம் அளிக்கப்படும். பயிர் காப்பினை பொறுத்தவரையில் தற்போது நிலவும் எல்னினோ நிகழும் தாக்கத்தால் குறுவை மற்றும் மானாவாரி பயிர்கள் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளதால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின்படி 2026-27 ஆண்டில் 648 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே விவசாயிகள் வங்கிகள் அல்லது பொது சேவை மையங்கள் வாயிலாக 31/7/2026 தேதிக்குள் குறுவை நெற்பயிரை காப்பீடு செய்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். குறைந்து வரும் வேளாண் தொழிலாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு வேளாண்மை தொழிலை இயந்திரமயமாக்கிட உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்யும் வேளாண் விளைபொருட்களுக்கு நியாயமான மற்றும் லாபகரமான விலை கிடைப்பதை உறுதி செய்வதோடு சந்தை விலையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளால் அவர்கள் பாதிக்கப்படாத வகையில் குளிர்பாதன கிடங்குகள், சேமிப்பு கிடங்குகள் மற்றும் இதர அறுவடைக்கு பிந்தைய உள்கட்டமைப்பு வசதிகளை இந்த அரசு தொடர்ந்து உருவாக்கும். விவசாயிகளின் தேவைகளை எதிர்பார்ப்பது மற்றும் களத்தில் அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை நேரடியாக அறிந்து அவற்றின் நிலையான தீர்வுகளை வழங்கும் நோக்கத்தில் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு வகுத்தம் என உறுதியளிக்கிறேன். இந்த நிலையில் 2026-27 ஆண்டிற்கான வேளாண் தனி நிதிநிலை அறிக்கையை மேலும் பயனுள்ளதாக வடிவமைக்கும் நோக்கத்தில் தங்களது மதிப்புமிக்க கருத்துக்கள் மற்றும் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகளை சுருக்கமாக பகிர்ந்து அதிகமான விவசாயிகள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்யும் வாய்ப்பை உருவாக்கி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.